மக்கள் திரட்சியாக கேள்வி கேட்டவனே வந்து இந்த அரசும் சரி காவல்துறையும் பயந்துட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி திருமதி ஆம்ஸ்ட்ராங் மற்றும் இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அவங்களை பயப்பட வச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அவர்கள் பயந்திருக்கிறார்கள். நம்முடைய மக்களுடைய போராட்டத்தை எழுச்சியை கண்டு அவர்கள் வாயெடுத்து போயிருக்கிறார்கள். இதனாலே அவர்கள் வந்து தன்னெழுச்சியாக முன்னாடி வந்து பல விசாரணை முடுக்கிவிட்டு பெரிய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட நாங்கள் அவர்களை எச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நீங்க சும்மா வந்து இப்படி ஒரு விசாரணை வளையத்தை இப்படி எல்லாரும் உள்ள கொண்டு வந்துட்டு திரும்பவும் வந்து எப்படி குற்றவாளிகள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்களோ அதே போல காவல்துறையும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது பல வடிவங்களுக்கு வந்து நகரும். நாங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். இதை ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் உருவாக்கிய தம்பிகள் நாம செஞ்சே காட்டணும். நம்ம எந்த காலத்திலையும் பின்வாங்க கூடாது. ஜெய்வேல். ஏன்னா இந்த பயம் தான் உங்களுக்கு. ஏன்னா சும்மா வந்து பார்த்துட்டு நாங்களாம் மெட்ராஸ்காரன் சொன்னோடனே நிறைய விமர்சனம் பயம். ஏன்னா இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு மக்கள் போராடுவாங்க, இவ்வளவு மக்கள் இருக்கிற இவ்வளவு அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லாருமே ஒன்னா வராங்க. இந்த ஒரு குரலை உடைக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்ததுங்க. ஆனா அந்த முயற்சிகளை மீறி மக்களுடைய ஒற்றுமை குரல் அந்த திரட்சி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை ஒரு நோக்கி நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். விசாரணை மீது இப்பொழுதும் எங்களுக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்க தன்மை மீது இப்பொழுதும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை எப்பொழுது திசை மாறுகிறதோ அந்த நம்பிக்கை இழப்பு உங்களால் உருவாக்கப்பட்டால் நாங்கள் விரும்பிய அந்த வழக்கை எந்த லெவலுக்கு எடுத்துன்னு போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றத வந்து இங்க வந்து ஒரு எச்சரிக்கையாக தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை நீங்க சரியா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.